முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் 12 ராசியிலையும் கர்ம நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இதை பேசிக்காக ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இதன் மூலமாகத்தான் நீ உன் தலையிலேயே அமையும், வீடு அமையும், நிலம் அமையும். இப்போ ஒரு மேச ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மேச ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கர்ம நட்சத்திரம்னா அது அஸ்வினி நட்சத்திரங்கிறது மேச ராசியில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம். இப்போ ஒரு ரிஷப ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மிருகஸ்ரீட நட்சத்திரம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம். அதே மாதிரி மிதுன ராசி எடுத்துட்டிங்கன்னா, மிதுன ராசிக்குள் இருக்கக்கூடிய திருவாதிர நட்சத்திரம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம். கடகராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரம் என்பது கர்ம நட்சத்திரம். சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிம்ம ராசிக்குள் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அதே மாதிரி கன்னி ராசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம். இப்போ துளாராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திர கர்ம நட்சத்திரம். விருச்சிக ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுஸ்த நட்சத்திர கர்ம நட்சத்திரம். தனுசு ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இதெல்லாம் கர்ம நட்சத்திரம். மகரத்தில் அவிட்ட நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். கும்பத்தில் பூரட்டாதி நட்சத்திர கர்ம நட்சத்திரம். அதே மாதிரி மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். இப்போ இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கர்ம நட்சத்திரத்தை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கணும். நீங்கள் எந்த லக்கணத்தில் வேணுமாலும் பிறந்திருப்பீங்க. எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் அந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடம் தானே நிலம், வீடு, சொத்து. அப்போ நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, உங்கள் லக்கணத்திற்கு 4ஆம் இடத்து ஒரு அதிபதி இருப்பார்ல, அந்த அதிபதி நீங்கள் இந்த கர்ம நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் விழுந்தாலுமே முதல்ல உனக்கு நிலம், வீடு அமைகிறதுல ஒரு கர்மம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்மம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குறைபாடு இருக்குது, ஒரு பாதிப்பு இருக்குது, இதை அனுபவிக்க நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு மேச லக்கணத்தை எடுத்துக்கிறோம். மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி நம்ம என்ன சொல்கிறோம்? கடகத்தை சொல்கிறோம். இந்த கடகம், நான் சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் இந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்துட்டாலுமே, இந்த கர்ம நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சாலுமே அவங்களுக்கு நிலம் வாங்கிறதுல, வீடு கட்டுறதுல ஒரு வாஸ்து குறைபாடுகள், குற்றங்கள் வரும் என்பது தலையில் எழுதி வச்சிருக்கிற விதி. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி தான் இவனுடைய எண்ணங்களே போகும். அவன் மோசமான இடத்த தான் செலக்டட் பண்ணுவான். வீடு கட்டுறதுல ஒரு தவறான நிபுணர்களை தேர்ந்தெடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு குறைபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்த உடனே நீங்கள் வாஸ்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சு கொண்ட விஷயமே, முதல்ல நம்முடைய ஜாதகத்தில் இந்த 4ஆம் இடத்து அதிபதி ஏதாவது கர்ம நட்சத்திரத்தில் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி இருந்தால் எச்சரிக்கையோடு செயல்படணும். அப்படி செயல்பட்டாவே முதல்ல நீங்கள் நல்ல தனவரவுக்கு தயாராகிறீங்கன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, 4ஆம் இடத்துல சில கிரகங்கள் இருந்தாவே அந்த கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாஸ்து குற்றம் உள்ள இடம், வாஸ்து குற்றம் உள்ள வீடு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ கொடுக்கும்னா எப்பயுமே 4ஆம் இடத்துல இந்த ராகு கேது இருந்தாவே அதுல எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ராகு கேதுன்னு என்ன? பாம்பு. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குதுன்னு நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க. ஒரு வீட்டுக்குள்ளே பாம்பு உள்ளே போகிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த பாம்பு வெளியில் போகலிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுது. அந்த வீட்டில் நைட்டு தூங்குவீங்களா? ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாம்பை அடித்து கொல்ற வரைக்கும், இல்லை வெளியில் போகிறதுன்னு தெரிகிற வரைக்கும் ஒரு பயம், பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 4ஆம் பாவத்தில் ராகு பகவானோ கேது பகவானோ இருந்துட்டா கண்டிப்பாக இந்த வீடு கட்டுறதுல ஒரு பயம், பதற்றம், வாஸ்து குற்றங்கள் வந்தே தீரும். பொதுவாக 4ஆம் பாவத்தில் ராகு இருக்குது அப்படின்னாவே அவங்கள எழுதி வச்சுக்கலாம், சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக தென்மேற்கு மூலை சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு வாஸ்து குற்றம் வந்தே தீரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் தென்மேற்கு மூலையை பர்டிகுலராக ஏன் இவர் தென்மேற்கு மூலையை சொல்கிறாரு? 4ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் ஏன் தென்மேற்கு மூலையை வேறு மூலையை சொல்லலாமே அப்படின்னா, தென்மேற்கு மூலைக்கு உண்டான நவகிரக தெய்வமே ராகு தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வடமேற்கு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இப்போ நல்லா இது என்னென்னா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். 4ல் ராகு இருந்தாவே நீங்கள் இவங்க இயற்கையாகவே ஒரு இடம் வாங்க போயிடுறாங்கன்னா எங்கே போய் வாங்குவாங்க தெரியுங்களா? இடம் தெற்கு மேற்கு சந்திக்கக்கூடிய அந்த தென்மேற்கு கார்னர் பிளாட்டை தான் இவனுக்கு புத்தியே போகும். புரோக்கர் அந்த இடத்த தான் கொண்டு காட்டுவான்.
அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால், கேது இருக்கக்கூடிய மூலை வடமேற்கு மூலை. அப்போ இவங்க ஃப்ளாட்டு வந்து வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த கார்னர் பிளாட்டை தான் இவங்க போய் செலக்டட் பண்ணுவாங்க. அதில் தான் போய் சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இங்கே தலையிலேயே எழுதி வச்சிருக்குது. இது அடிப்படையில் இந்த ஜோதிடர்கள் இதை சொல்லணும். நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும், அடிப்படையிலேயே நீங்கள் நோய் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குணப்படுத்தினா அதையே விட்டுப்புட்டு முத்துனதுக்கப்புறம் போய் நீங்கள் வியாதி வந்துருச்சுங்கிறதுல எந்த பிரோஜனம் இல்லை. அப்போ முதல்ல பேசிக்லேயே 4ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது இருந்தாவே உங்களுக்கு வாஸ்து குற்றம் உள்ள மனை அமையும், வீடு அமையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கட்டுறதுக்கு இந்த 4ஆம் இடத்துல எக்காரணத்தை கொண்டும் யாருடைய ஜாதகத்தில் மாந்தி பகவான் ஒன்று இருந்துட்டாவே 4ஆம் இடத்துல கண்டிப்பாக உங்களுடைய வீடு ஒன்று சுடுகாட்டுக்கு பக்கத்துலையா இருக்கும், இல்லைன்னா முச்சுந்தியாக இருக்கும், இல்லைன்னா பணம் எடுத்துகிட்டு போகக்கூடிய இடமா இருக்கும், இல்லைன்னா அந்த வீட்டில் இறந்தவர்களுடைய ஆத்மா அப்படிங்கிறது அந்த இடத்துல ரன்னிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ நான் பேசுகிறது அனைத்துமே வந்து என்னுடைய அனுபவத்தில், நான் ப்ராக்டிக்கலில் நான் சந்தித்த விஷயங்களை மட்டும்தான் பேசுவேனே தவிர வேறு எந்த விஷயத்தையும் பேசவே மாட்டேன். அப்போ 4ஆம் இடத்துல மாந்தி இருந்துட்டாவே நீங்கள் வீடு கட்டுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ கவனமாக இருக்கணும்னா, மாந்தி உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்குமில்ல. ஒரு உதாரணத்தில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மேச லக்னம்னு வச்சுக்கோங்க, 4ல் மாந்தி இருக்குது. அப்போ மாந்தி எங்கே இருக்குதுன்னு அர்த்தம்? கடகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். கடகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கும்? ஒன்று புனர்பூசத்தில் இருக்கணும், இல்லைன்னா பூசத்தில் இருக்கணும், இல்லைன்னா ஆயில்யத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருந்துட்டாலுமே சரி, ஒருவேளை புனர்பூசத்தில் இருக்குது 4ஆம் பாதத்தில், அப்போ என்ன அர்த்தம்? மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது? குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் குரு திசையிலேயோ அல்லது குரு புத்தியிலேயோ வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக கட்டணும். ஏன்னா இந்த குரு திசையிலையோ குரு புத்தியிலையோ வீட்டை கட்டினீங்கன்னா அம்மாவை காலி பண்ணிட்டுரும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது தாயார், மாந்திங்கிறது செத்து போன பணம். சிம்பிளாக சொல்ல போனால் மாந்திங்கிறது செத்து போன பணம். அப்போ குரு திசையிலையோ குரு புத்தியிலையோ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, மாந்தின்ற நட்சத்திரம் புனர்பூசத்தில் இருந்து நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா ஜாக்கிரதையாக கட்டணும். அப்படின்னா என்ன சொல்லணும் ஜோசியரே? இந்த குரு திசையில் குரு புத்தியில் பர்டிகுலராக தசாநாதனை விட புத்திநாதன் தான் வலிமை அதிகம். அப்போ அந்த புத்தி முடிகிற வரைக்கும் வீடு கட்டாதீங்க. உங்களுக்கு அப்போ 4 கூடியனோட புத்தியாக இருக்கலாம், எந்த புத்தியாக இருக்கலாம், வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இருந்தாலும் வேணான்னு சொல்லிடணும். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மாந்தி என்ன நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம் புத்திநாதனாக செயல்படும் பொழுது நீங்கள் தயவு செய்து வீடு கட்டாதீங்க. அப்படி வீடு கட்டுனா உங்கள் தாயாருக்கு கேரண்டி இல்லை. இது நான் நடைமுறையில் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன், நிறைய பேர்த்தில் அவுட் ஆகியிருக்காங்க. இல்லைங்க அம்மா சாகலை, அம்மா எங்களுக்கு இல்லை அப்படின்னா மாமியாக்கு இது அவங்களோட டைப்பில் இருந்து மாமியாவும் மருமகனோட வீட்டில் குடியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மாமியாளுக்கும் பாதிப்பு வருது. அதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இது ஜோதிடத்திலேயே முதல்ல நீங்கள் இந்த பேசிக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு தான் அடுத்தது மனைக்கே நீங்கள் போகணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்படியெல்லாம் ஃபால்ட் இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் இடத்த தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும். ஒரு நல்ல மனையை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னா, நீங்கள் மனையை தேர்ந்தெடுக்கிறதுல நல்லா புரிஞ்சுக்குங்க, எப்பயுமே ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு என்ன கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி வாஸ்துல திசைகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். திசைகள்னா என்ன? இந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குங்கிறமல்ல, அது திசை. ஜாதகத்தில் தசானா சூரிய திசையா சந்திர திசையா புதன் திசையா அப்படின்னு பார்க்கறது. அப்போ முதல்ல நீங்கள் வாஸ்து பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய திசையை பார்க்கணும். நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துடைய திசையை பார்க்கணும். அப்போ திசையுடைய டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்குது, இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் நம்மளை வேடிக்கை பார்க்க வந்த ஆளுக்கு தான். ஆனால் இந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களுடைய டைரக்ஷன் வேணும். டைரக்ஷன் என்ன? வழி நடத்துறது. அப்போ மைதிலி அம்மா இந்த நிகழ்ச்சியோடைய டைரக்டர். இவங்க இந்த டைரக்டருக்கு தான் தெரியும் இந்த நிகழ்ச்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், யாரை கூப்பிடணும், அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், இதனுடைய டார்கெட் என்ன, இதனுடைய பொருளாதாரம் என்ன, இதனால் நம்மளுக்கு என்ன டார்கெட், இதையெல்லாம் யோசனை பண்ணி பண்ணுறது தான் டைரக்ஷன். பணம் போடுறத தயாரிப்பாளரே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் நிற்கணும். ஆனால் படம் எடுக்கக்கூடிய டைரக்டர் தான் எந்த நடிகரை போடணும், எந்த நடிகை போடணும், யார் காமெடினா போடணும், பணத்தை எங்கே பிரித்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது யாருன்னா டைரக்ஷன். அப்போ டைரக்ஷன் என்ன? திசை காட்டும் கருவி, திசை. அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு இடம், நீங்கள் கிழக்கு பார்த்து ஒரு இடம் வாங்குறீங்கன்ட்டு போய் பார்க்குறீங்க,
எல்லாருமே சொல்கிறாங்க இது கிழக்கு பார்த்த இடம்ன்ட்டு. ஆனால் அந்த கிழக்கு பார்த்த இடத்துல 2 திசை இருக்கும். ஒன்று 90 டிகிரிக்காக கிழக்கு பார்க்கும், இல்லைன்னா கிழக்கிலேயே வந்து ஒன்று அக்னி மூலையை பார்க்கலாம், இல்லைன்னா ஈசானிய மூலை பார்க்கும். இந்த ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னா இந்த பேப்பர் இப்படி நேராக பார்க்குது அப்படின்னா ஒன்று இந்த நேர் பார்க்குறப்ப திசை காட்டும் கருவி வைக்கிறப்ப ஒன்று நேராக தெரியும், இல்லைன்னா சைடில் தெரியும் திசை, இல்லைன்னா இந்த கிராஸில் தெரியும். அது இடம் அக்னி மூலை பார்க்குதா இல்லை ஈசானிய மூலை பார்க்குதா அல்லது கிழக்கு பார்க்குதா அப்படிங்கிறது முதல்ல இதை தெரிஞ்சால் தான் முதல்ல நீங்கள் செல்வத்துக்கே போக முடியும். அப்போ அந்த இடத்த போய் நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடம் சரியா 90 டிகிரிக்காக கிழக்கு பார்த்துருந்தா அந்த இடத்த வாங்குங்க, சூப்பராக அருமையாக இருக்கும். இல்லை கிழக்கு பார்த்ததுக்கு நம்மளுக்கு ஈசானிய மூலை தான் பார்க்குதா, அதுவும் சூப்பராக இருக்கும், வாங்கிடலாம். ஆனால் கிழக்கு பார்த்ததுக்கு 12 டிகிரிக்கு மேலே அந்த இடம் அக்னி மூலை பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த வாங்கினான்னா அவன் கடன்காரன் ஆயிடுவான். இது எழுதி வச்ச நியதி, மாறவே மாறாது. ஏன்னா இப்போ ஜோதிடத்தையும் வாஸ்தையும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பேசினா மட்டும்தான் வாஸ்துல ஜெயிக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் பொத்தாம் பொதுவாக ஈசானி மூளை கெட்டு போச்சு, ஒரு ஆணுக்கு புகழ் போச்சு, அக்னி மூளை கெட்டு போச்சு, ஒரு பெண்ணுக்கு புகழ் போச்சு, இப்படியெல்லாம் பேசுறது வந்து சும்மா வந்ததுக்காக ஏதோ அடிச்சு விடுற விஷயம்தான். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்போ ஜோதிடத்தையும் வாஸ்தையும் ரெண்டையும் ஒன்றா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும், திருப்பி இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கணும். இப்போ திசைகளில் நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் அப்படியே மிங்கிள் பண்ணணும். வடகிழக்குனா எந்த ராசி, தென்கிழக்குனா எந்த ராசி, தென்மேற்குனா எந்த ராசி, வடமேற்குனா எந்த ராசின்னு முதல்ல நம்மளுக்கு தெரியணும். அதன் ரீதியாக தான் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டோம்னா 12 ராசி கட்டத்தில் காலச்சக்கரத்தில் 3ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய ராசி தான் முதல்ல தென்கிழக்கு ராசி. முதல்ல மிதுன ராசி தான் தென்கிழக்கு ராசியாக வரும். அதே மாதிரி காலச்சக்கரத்தில் 6ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய கன்னி ராசி தான் தென்மேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய நிருதி ராசியாக வரும். அதே மாதிரி காலச்சக்கரத்தில் 9ஆம் இடம்ங்கக்கூடிய தனுசு ராசி தான் நம்மளுக்கு வந்து வடமேற்காக வரும். அதே மாதிரி காலச்சக்கரத்தில் மீன ராசிங்கக்கூடிய 12ஆம் இடம் தான் ஈசானியம் வடகிழக்கு திசையாக வரும். அப்போ ஒவ்வொரு திசை ஒரு ஃபால்ட்டானால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறது இதை வச்சு தான் முதல்ல கண்டுபிடிப்பாங்க ஜோதிட ரீதியாக. அப்போ நீங்கள் ஒரு மனையை தேர்ந்தெடுக்கும் பொழுது இடத்துடைய டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அது கிழக்கு பார்த்ததுக்கு கிழக்கு பார்க்குற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ஈசானிய மூலை பார்க்குற மாதிரி இருந்து அந்த மனையை வாங்கினீங்கன்னாவே கண்டிப்பாக கிட்டத்தட்ட இந்திரனை போல் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது முதல்ல அமையும் கிழக்கு பார்த்ததுக்கு. இதே வடக்கு பார்த்து ஒரு ஃப்ளாட்டு வாங்குறீங்கன்னா அந்த ஃப்ளாட்டு ஒன்று அதில் 3 திசை இருக்கும். ஒன்று வடக்கு நேராக இருக்கும், ஒன்று ஈசானியம் இருக்கும், இல்லைன்னா வடமேற்கு மூலை இருக்கும். இதில் வடக்கு பார்த்து இருந்துட்டாலும் ஓகே, அல்லது ஈசானிய மூலை பார்த்தாலும் ஓகே. அந்த வடக்கு பார்த்ததுக்கு 12 டிகிரிக்கு மேலே அந்த இடம் வடமேற்கு மூலையை பார்க்குது அப்படின்னா நிச்சயமாக எழுதி வச்சுக்கலாம், அந்த வீட்டில் நீ வீடு கட்டினாலும் சரி, கட்டின வீட்டில் நீங்கள் நிச்சயமாக வசிக்க முடியாது. அப்படி அந்த வீடை வாடகை விட்டுட்டு வேற இடத்துல தான் போய் வசிக்கக்கூடிய சூழ்நிலையில கொடுத்துரும். அங்கே தான் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஏன்னா வடமேற்கு மூலைக்கு உண்டான அதிபதி கேது. அப்போ கேது பகவான்கிறது சட்ட சிக்கல். அப்போ சிக்கல் குடும்பத்தில் வந்து ஒரு இணக்கம் இல்லாத வாழ்க்கையெல்லாம் கொடுத்துரும். இப்போ தெற்கு பார்த்த ஒரு வீடு இடம், மேற்கு பார்த்த ஒரு இடம் அப்படின்னா எப்பயுமே 90 டிகிரிக்காக அக்யூரேட்டாக வாங்கணும். இந்த தெற்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டையும் மேற்கு பார்த்த ஃப்ளாட்டையும் எக்காரணத்துக்கு கொண்டு 90 டிகிரிக்காக வாங்கினாவே அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நல்ல தன வரவை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமான மனைனா ஒரு ஃப்ளாட் இருக்குன்னா, இப்போ இந்த இடம் ஒரு ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃப்ளாட்டை சுற்றி 4 பக்கம் ரோடு இருந்ததுன்னா அது வந்து தீர்க்க சுமங்கலி மனைன்னு பேர். ஒரு ஃப்ளாட் இருக்குதுன்னா அந்த ஃப்ளாட்டை சுற்றியுமே 4 ரோடு இருக்கும். அப்படி இருந்தால் அந்த மனை மிகப்பெரிய செல்வந்த நிலையை கொடுத்தே தீரும். ஏன்னா அது ஆகாய தத்துவம் உள்ள இடம். நீங்கள் வாஸ்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பது நவகிரகங்களுடைய அடிப்படையில் இயங்கக்கூடியது, வாஸ்து என்பது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் இயங்கக்கூடியது. அப்போ பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் ஆகாய தத்துவம் எங்கே இருக்குதுன்னா ஒரு வீட்டுக்கும் வீட்டுடைய தாய் செவருக்கும் காம்பவுண்டுக்கும் ஒரு வீட்டை சுற்றி வர்றதுங்கிறது தான் ஆகாய தத்துவம். முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டினாங்கன்னா கிரகப்பிரவேச அன்னைக்கு வீட்டை சுற்றி வருவாங்க, 8 திக்குக்கும் நீர் பூசணிக்காய் வச்சு உடைப்பாங்க, அதுக்குண்டான பலிகளை கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு 2 பக்கம் சுற்றுவாங்க, மித்த பக்கம் சுற்றுறதுக்கு இடம் இருக்காது, மொட்டை மாடியில் போய் சுற்றுவாங்க. அப்போ என்னன்னா அவங்க வீட்டில் ஆகாய தத்துவம் சரியாக வேலை செய்யலை. அப்போ ஆகாய தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஒரு ஃப்ளாட்டுக்கு 4 பக்கம் ரோடு இருந்தால் அது ஆகாய தத்துவ மனை என்று சொல்லக்கூடிய தீர்க்க சுமங்கலி மனைன்னு பேர். அந்த மனை எல்லாமே மிக அதிர்ஷ்டமான மனை.
நீங்கள் அப்படியெல்லாம் ஒரு மனை கிடைச்சா விட்டுறாதீங்க. ஒரு 10,000 சேர்த்தி போனாலும் சரி, 50,000 சேர்த்தி போனாலும் சரி, ஒரு ஃப்ளாட்டுக்கு 4 பக்கம் ரோடு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? இப்போ நான் இருக்கிற ஒரு ஃப்ளாட்னா என்னை சுற்றி ஒரு தடை இருந்ததுன்னா இந்த மனை பேர் தீர்க்க சுமங்கலி மனைன்னு பேர். இதையெல்லாம் விட்டுறாதீங்க, நீங்கள் வாங்க சொல்லுங்கள். இது சூப்பராக வந்துடுவாங்க. நல்ல தனவரவை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பணம், பேர், புகழ், அந்தஸ்தை 100% கொடுத்தே தீரும். இது ஃபஸ்ட்டு தரத்தில் நம்ம வாங்கக்கூடிய மனை. ரெண்டாவது, இருக்கிறதுலையே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பண வரவை ஒருத்தருக்கு கொடுக்கும் அப்படின்னோம்னா அது வடகிழக்கு மனை அப்படிங்கக்கூடியது தான். அப்போ வடகிழக்கு மனைன்னா என்னென்னா, ஒரு வாங்கக்கூடிய மனைக்கு வடக்கு பக்கமும் ரோடு இருக்கும், வாங்கக்கூடிய மனைக்கு கிழக்கு பக்கமும் ரோடு இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈசானிய மனைம்பாங்க, வடகிழக்கு மனைம்பாங்க, வடகிழக்கு கார்னர் ஃப்ளாட்டும்பாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த வடகிழக்கு மனை கிடைச்சாலும் தயவு செய்து விட்டுறாதீங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் பாருங்கள், எங்கே போய் பார்த்தாலும் இந்த வடகிழக்கு மனைக்கு தான் ஒரு 50,000 60,000 எச்சு வச்சு விற்பாங்க, இல்லைன்னா கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப நாளாக இருக்கும். ஒரு ஃப்ளாட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான், கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு அருகில் ஃப்ளாட் விற்பனைக்கு அப்படிமா. அன்னைக்கு தான் சொல்லுவான். ஆனால் அன்னைக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மனை பூரா இது புக் ஆயிடுச்சுங்க, இது புக் ஆயிடுச்சுங்க, இது புக் ஆயிடுச்சும்பியா. அந்த மனை பூரா புக் ஆயிடுச்சும்பியா. ஏன்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்து வெளியே விடவே மாட்டான். இந்த பாம்பு வித்த காட்டுறவனாடு தான், இந்த பாம்பை காட்டுறேன்னு கடைசி வரைக்கும் உட்கார வச்சுக்கிட்டே தான் இருப்பானே தவிர அந்த பாம்பிக்கறி சண்டை போடுறத மட்டும் கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டான். அது மாதிரி தான் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு கூடிய இந்த ஈசானிய மூலை ஃப்ளாட்டை போன அன்னையிலிருந்து எதை கேட்டாலும் இல்லைங்க, இது ஈசானிய ஃப்ளாட்டு, இது புக்கிங் ஆயிடுச்சுங்க, இந்த அது புக்கிங் ஆயிடுச்சு, இதையே தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஈசானிய மூலையோடைய ஃப்ளாட்டு நல்ல பண வரவை கொடுக்கும். ஈசானிய ஃப்ளாட் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தில் 12ஆம் இடம் மீன ராசியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 12ஆம் இடங்கிறது முதலீடு சொத்துக்களை உருவாக்கும். அப்போ நீங்கள் இந்த ஈசானிய ஃப்ளாட்டை வாங்கினீங்கன்னா நிச்சயம் முதலீடு சொத்துக்கள் உங்களுக்கு அதிகமாக உருவாகும். பாருங்கள், அந்த வீட்டுக்கு உண்டான அதிபதியே பாருங்கள், குரு பகவான் நல்ல பணத்தை கொடுக்கும், மதிப்பை கொடுக்கும், புகழை கொடுக்கும், நல்ல பாக்கியத்தை அதிர்ஷ்டத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய மனை அப்படின்னா அது ஈசானிய ஃப்ளாட்டு 2வது தரத்தில். இது ரெண்டுமே நல்ல மனை. 3வது பட்சத்துக்கு டைரெக்டாக வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டு, தனியாக உங்கள் ஃப்ளாட்டுக்கு நேர் ஒரே ஒரு ரோடு தான் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு, ஒரே ரோடு தான் இருக்குது, சிங்கிள் ரோடு. அந்த ஃப்ளாட்டும் 3வது தரத்தில் சிறப்பான பலனை கொடுக்கும். 4வது தரத்தில் சிறப்பான மனை அப்படின்னா அது கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டு. ஒரு ஃப்ளாட்டுக்கு கிழக்கு மட்டும் ஒரே ரோடு இருக்கும், அது 4வது தரத்தில் வாங்கலாம். இப்போ நான் 6 விதமான ஸ்டைலு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு எது, செகண்ட் எது, தேர்டு எது, எதுவே ஆகாதுங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அப்போ கிழக்கு பார்த்து ஒரு ஃப்ளாட் இருக்குதுன்னா அது 4வது தரத்தில் நல்ல மனை வாங்கலாம். அப்போ வாங்கவே கூடாது அப்படின்னா 5வதாக வாங்கலாம் அப்படின்னா தென்கிழக்கு ஃப்ளாட்டு. இது 5வது தரம் தான். நான் சொல்கிறது 5வது முறையாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ளாட்டுக்கு தெற்கு பக்கமும் ஒரு ஃப்ளாட்டுக்கு கிழக்கு பக்கமும் ரோடு இருந்தால் அது தென்கிழக்கு ஃப்ளாட்டுன்னு பேர். ஒரு ஃப்ளாட்டுக்கு தெற்கையும் ரோடு இருக்கும், கிழக்கையும் ரோடு இருக்கும், அது தென்கிழக்கு மூல ஃப்ளாட்டு. இது 5வது தரத்தில் தான் நல்ல மனை. ஏன் அப்படின்னா தெற்கு பார்த்ததுக்கு உச்ச பகுதியாக இருக்கும் அந்த ரோடு, கிழக்கு பார்த்ததுக்கு அது நீச பகுதியாக இருக்கும். ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கும். இல்லை, பெண்கள் பேரில் வாங்கலாமா, என்னதான் பெண்கள் பேரில் வாங்கினாலும் அது ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். 50% ப்ளஸ்ஸாக இருக்கும், 50% மைனஸாக இருக்கும். இது 5வது தர மனை. 6வது தர மனைனா வடமேற்கு மூல ஃப்ளாட்டு. ஒரு பக்கம் வடக்கு ரோடு இருக்கும், ஒரு ஃப்ளாட்டுக்கு அதே இடத்துல மேற்கு ரோடு இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்ததுக்கு உச்சப்பகுதியாக நல்ல இடமா இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி வடக்கு பார்த்ததுக்கு தப்பான இடமா வரும், நீச பகுதியாக வரும். அப்போ வடமேற்கு மூலை ஃப்ளாட்டு அப்படிங்கிறது 6வது தரத்தில் 6வது ஃப்ளாட்டு தான். அப்போ நீங்கள் எந்த ஃப்ளாட்டு வாங்கினா யோகம் அப்படின்னா 4 பக்கம் ரோடு இருக்கக்கூடிய மனை வாங்கினா அது முதல் தர யோகம். அதில் 2வது தர அப்படின்னா ஈசானிய மூல ஃப்ளாட்டு 2வது தரத்தில் யோகம். 3வது வடக்கு பார்த்து ஃப்ளாட்டு வாங்கினா 3வது யோகம். 4வது டைரெக்டாக கிழக்கு பார்த்து ஒரு மனை வாங்கினா 4வது யோகம். 5வது அக்னி மூல ஃப்ளாட்டு. 6வது வடமேற்கு மூல ஃப்ளாட்டு. நீங்கள் ஃப்ளாட்டே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய திசை எதுன்னா தென்மேற்கு மூலையுடைய ஃப்ளாட்டு தயவு செய்து யாரும் வாங்காதீங்க.
ஏன் வாங்காதீங்கன்னு சொல்கிறோம்னா, ஒரு ஃப்ளாட்டுக்கு தெற்கு பக்கமும் ரோடு இருக்கும், ஒரு ஃப்ளாட்டுக்கு மேற்கு பக்கமும் ரோடு இருந்தால் அதுக்கு பேர் தென்மேற்கு மூல ஃப்ளாட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஃப்ளாட்டுக்கு இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல இதுதான் கிழக்கு திசை, இது மேற்கு திசை, இது தெற்கு திசை, இது வடக்கு திசைனா, இந்த ஃப்ளாட்டுக்கு அப்படியே இப்படியும் ஒரு ரோடு, இப்படியும் ஒரு ரோடு, தெற்கு பக்கமும் ரோடு இருக்கும், மேற்கு பக்கமும் ரோடு இருக்கும். இந்த ஃப்ளாட்டு எனக்கு தெரிஞ்ச என் அனுபவத்தில் இந்த ஃப்ளாட்டு சிறப்பான பலனை கொடுத்தது இல்லை. ஏன் கொடுத்தது இல்லைன்னா, ரெண்டு இடத்துலையுமே நீச பகுதி தான் இருக்கும். ஒரு பக்கம்னாச்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, இங்கே ரெண்டுமே மைனஸ் தான் இருக்குது. அது இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனை என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய மனைக்குண்டான அதிபதி யாருன்னா ராகு பகவான். அதே மாதிரி தென்மேற்கு மூலைக்கு உண்டான காலச்சக்கர ராசி எதுனா அது கன்னி ராசி. அப்போ என்ன பண்ணும், அந்த ராசி அந்த இடத்த அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் ராகு அப்படின்னாவே முதல்ல ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது, ராகு புத்தி நடக்குது அப்படின்னா, ராகுனா என்ன பாம்பு. அப்போ ஒருத்தருக்கு ஒரு தசை நடக்குது அப்படின்னாவே அந்த பாம்பினுடைய உருவத்தை அவர்கள் உடம்பில் மாட்டி விடுவார்கள். இதுதான் விஷயம். எந்த தசை நடக்குதோ அது மாதிரி தான் அவன் நடந்துக்குவான். ஒருத்தர் செவ்வாய் தசை நடக்குது, நீ அவங்ககிட்ட போய் நல்லா அன்பாக பேச முடியாது, அவன் எரிஞ்சு விழுவியான். எந்நேரம் பார்த்தாலும் வாழ்னு சும்மா டென்ஷனாகவே பேசிகிட்டு இருப்பான். செவ்வாய் தசை நடக்கிற ஆள்கிட்ட போய் என்னங்கண்ணாங்கிற சும்மா இந்த இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிமா. அதே மாதிரி ஒரு குரு தசை நடக்கிற ஆள்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்க, சரிப்பா உட்காருப்பா பார்த்துக்கலாம் என்ன மேட்ரு ஏது அப்படின்னு பொறுப்பாக பேசுவான். அதே மாதிரி சந்திர திசைன்னா அவனும் ஒரு பான்பை பேசுவான். புதன் திசை ஒருத்தருக்கு நடக்குது, இவங்கிட்ட ஒரு மாதிரியா பேசியோ அவங்ககிட்ட ஒரு மாதிரியா பேசியா இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போவான். அப்படின்னா என்ன, ஒரு தசை நடக்குது, ஒரு புத்தி நடக்குதுன்னா அந்த புத்தி மாதிரியே அவருடைய குணங்கள் மாறிடும். இதுதான் இயல்பு. அவன் மாற போறதில்லை. எல்லா மனிதனுமே நல்ல மனிதர் தான், அந்த திசைக்கு தகுந்தாற் போல் அவர்கள் உருவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். போன வாரம் வரைக்கும் நல்லா தான் இருந்தான், நல்ல மதிப்பு மரியாதையாக இருந்து இப்போ என்ன பெரிய தெனாவட்டா பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ என்ன காரணம், அவனுக்கு திசை மாறி போச்சு, நேரங்காலம் கெட்டு போச்சு, அவன் அப்படி பண்ணுறான். அப்போ தென்மேற்கு மூலை மனையை வாங்கினீங்கன்னா அப்போ ராகு பகவான் உங்களை ஆக்கிரமி பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ நல்லா இருந்தவன் ராகு திசை நடந்ததுன்னா, ஒருத்தர் என்னென்ன பண்ணலான்னு ஆசைப்படுறான்னா அவன் அத்தனையும் பண்ணுறது எந்த திசையிலன்னா ராகு திசையில் தான் பண்ணுவான். வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு 22 வயசு 30 வயசு பையனுக்கெல்லாம் ஒருத்தனுக்கு ராகு திசை மாட்டிருச்சுன்னா சீட்டாடுறது, தண்ணி போடுறது, அந்த ஜாதகத்தில் ராகு நல்லாவே இருக்கட்டும் கெட்டு போயிருக்கட்டும். இதில் நல்லா இருக்கிறது கெட்டு போகிறது என்ன விஷயம்னா, ராகு நல்லா இருக்கிறவன் தண்ணி போடுவான், சீட்டாடுவான், லேடிஸ் தொடர்பு பல தொடர்புகள் இருக்கும், வெளியே தெரியாமல் கௌரவமாக இருப்பான். ஆனால் பிரச்சனை தான். ஆனால் அந்த கெட்டு போனவன் தான் இதனால அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, கேவலப்படுறது, ஊரில் தெரிகிறது, இது எல்லாமே. அப்போ நீங்கள் கெட்டு போச்சுன்னு இல்லை, பொதுவாக ராகு திசை நடக்குது, அந்த தென்மேற்கு மூலை ராகு திசை நடக்குதுன்னு இல்லை, தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டு வாங்கிட்டாவே அவங்களுடைய குணாதிசயங்கள் கண்டிப்பாக மறைமுகமாக மாறி போயிடும். அதில் தான் பிரச்சனையாகும். அப்போ அது காலச்சக்கரத்துக்கு எத்தனாவது இடம்னா 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா இந்த தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு முதல்ல நோய் வரும், கடன் வரும், வம்பு வரும், வழக்கு வரும். ராகுன்னா என்ன, பாம்பு. பாம்புக்கு வந்து மெயின் மூலாதாரமே என்ன, பாம்புடைய அந்த ஸ்கெட்சிலே பார்த்தீங்கன்னா அந்த முதுகுத்தண்டு தான் மெயின் விஷயம். அப்போ ராகு அந்த தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டு வாங்கிட்டீங்கன்னாவே முதல்ல அந்த பைனல் கார்டு அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துடும். அப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா, இடம் வாங்குறீங்கன்னா, இந்த தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் வாங்கிடாதீங்க. வாங்கினீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய தசநாதன் நல்லாவே இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாது, பொருளாதார ரீதியாக வெற்றி அடைய முடியாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நான் பார்த்துருக்கிறேன் நிறைய விஷயத்தை, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது முதல்ல ஒரு 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 மனையை நம்ம இப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம்னா, முதல்ல ஈசானியம் என்பது தான் ஒரு வீட்டோடைய உயிர் மூச்சே ஈசானியம் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு வீட்டோடைய ஈசானியமே உயிர் மூச்சு. உங்கள் வீட்டில் நல்ல பணம் காசு சம்பாரித்து நீங்கள் நிம்மதியாக நல்லபடியாக வாழணுமா, ஈசானியம் தான் உயிர் மூச்சு. அப்போ உயிர் மூச்சுன்னு என்ன, மூச்சுன்னா காற்று. அப்போ இந்த ஈசானிய மூலையில் எந்த அளவுக்கு நீங்கள் காற்று வர்ற அளவுக்கோ, எந்த அளவுக்கு வெளிச்சம் வர்ற அளவுக்கோ நீங்கள் வீட்டை வந்து சுத்தப்படுத்துறீங்களோ, மாசு கட்டுப்பாடு அப்படிங்கிற சொல்கிற மாதிரிங்க. அப்போ எந்த அளவுக்கு மாசுபடாமல் நீங்கள் இந்த வடகிழக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும். அப்போ பொதுவாக ஒரு வீடு அப்படின்னா, ஒரு இடம்னா அதிகம் வடக்கு கிழக்கு அதிக காலி இடமா இருக்கணும்.
அதிக வெளிச்சம் வர்ற மாதிரி வைக்கணும். எக்காரணத்தை கொண்டு இந்த இடத்துல உயரமான மரங்களை வச்சு அந்த காந்த விசை கதிர்களுடைய தாக்கத்தை அந்த இடத்துல வராமல் பண்ணினாவே நீங்கள் முதல்ல 100 மார்க்கில் முதல்ல 25-30% மார்க் நீங்கள் வந்துடுறீங்க. முதல்ல பாருங்கள், ஒரு வீடு செலக்டட் பண்ணி ஒரு வீட்டை கட்டுறீங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்த வாங்கிட்டீங்க, ஒரு அடுத்தது வீட்டை கட்டுறீங்கன்னாவே அந்த வீட்டை கட்டுறதுக்கு உண்டான இடம் எது? ஒரு இடம் இருக்குது, ஒரு 60க்கு 40 இருக்குது அப்படின்னாவே அந்த இடத்துல முதல்ல தப்பாக எடுத்துக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உட்கார்றவன் ஒழுங்காக உட்கார்ந்தா தான் அந்த கட்டிங் போன்ற கடையில் அந்த சேவ் பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். அப்போ உட்கார்ற இடத்துல நம்ம போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கையை இப்படி ஆட்டிக்கிட்டு காலை இப்படி ஆட்டிக்கிட்டு இப்படிட்டு இருந்தோம்னா அவன் கத்தி இப்படி வச்சு அடிச்சோன்னா ரத்தம் வந்துடும். அப்போ உட்கார்ற இடம் ஒழுங்கான இடமா இருக்கணும். இப்போ அவங்க தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செல்வம் பெருக நல்ல மனைனா, எடுத்த உடனே ஒரு ஃப்ளாட்டை வாங்கினா செல்வமெல்லாம் பெருகவே பெருகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, செல்வத்தை எல்லாம் இங்கே ஜோதிடர்னாலையோ இல்லை வாஸ்து நிபுணர்னாலையோ நல்ல கோடீஸ்வரனெல்லாம் ஒருத்தனை எல்லாம் ஆக்கவே முடியவே முடியாது. கோடீஸ்வரன் ஆக்கிற மாதிரி இருந்தால் அவன் கோடீஸ்வரன் ஆகிருப்பானே, நம்ம ஏன் இங்கே கூவி இங்கே ஏன் கத்திக்கிட்டு இருக்குன்னு வேலை இல்லாமல். நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு ஜோதிடர் மேலையெல்லாம் பயங்கர கடுப்பாக இருக்கும். வாயை திறந்தா பொய்யா பேசுகிறாங்க. அதாவது பேசணும், நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி பேசணுமே தவிர தேவையில்லாத பேசவே கூடாது. நடக்காத விஷயத்திலாம் நடக்குங்கிறான். எப்படி நடத்துவ? அப்படி நடத்துற மாதிரி இருந்தால் இவனே நடத்தி ஜெயிச்சிருப்பானே. அப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம ஜோதிடர்னால எல்லாம் ஒருத்தருக்கு வழிகாட்ட முடியும். தம்பி இப்படி போகாத, அந்த இடத்துல டிராஃபிக் போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க, வண்டிக்கு உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை, வண்டிக்கு புக் இல்லை, போனீங்கன்னா மாட்டிக்குவேன், ஒழுங்காக ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு போ, இல்லைன்னா சுற்றி போயிடும் அந்த வழியை அப்படின்னு தான் வழிகாட்ட முடியுமே தவிர அந்த நீ போடா போலீஸ் வணக்கம் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணுறதுனால எந்த ஜோசிக்காரன்னு சொல்ல முடியாது, மாட்டி தான் ஆகணும். அப்போ என்னென்னா நம்ம இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இது நாம் புரிஞ்சுக்கிறத விட இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் தான் அப்பாவின்னு பேர் பாருங்க, ஜோசியருக்கு அப்பாவின்னு பேர் சொல்லலை, பொதுமக்களுக்கு தான் அப்பாவி மக்கள்னு பேர் கொடுத்துருக்காங்க. எதை சொன்னாலும் நம்பிக்குவாங்க பாவம். அப்போ இந்த ஜோசியர் எல்லாம் ஒரு கடவுளாக, ஒரு கடவுளுக்கு மேலே ஒரு பெரிய ஆளாக நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. இங்கே பாருங்க, கட்டின புருஷங்கிட்ட சொல்லாத விஷயத்த ஜோசியத்தை சொல்கிறாங்க. லேடிஸு கட்டின புருஷங்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆம்பளை சொல்லாத விஷயத்த பெண்கள் கிட்ட ஜோசியத்தை சொல்கிறாங்க. அப்போ உங்களை எந்த அளவுக்கு ஒரு கடவுளாக அந்த இடத்த அவங்க எந்த அளவுக்கு உங்களை வச்சு பார்க்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு அந்தரங்கிற விஷயத்த சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு நம்ம கரெக்டான ஒரு வழிகாட்டணும்ல. தவறான வழிகாட்டுறதுல என்ன பிரயோஜனம்? அப்போ நீங்கள் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உட்கார்ற இடம் ஒழுங்கான இடமா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த ஒரு 60க்கு 40ன்னு ஒரு ஃப்ளாட்டே இருந்தால் கூட அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போய் நீ வீடு கட்டுறீன்னா ஃபுல்லாக அந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய ஃபுல் மேலே ஏற்றி தான் முதல்ல வீடு கட்டணும். அதுதான் உட்கார்ற இடம் சரியான இடம். நீங்கள் இடத்த நல்ல இடமா வாங்கிட்டேங்கிறக்கோசரம் ஒரு இடத்துல 4 திசை இருக்கும், 4 மூலை இருக்கும். தென்மேற்கு மூலைன்னு ஒன்று இருக்கும், வடமேற்கு மூலைன்னு ஒன்று இருக்கும், வடகிழக்கு மூலைன்னு ஒன்று இருக்கும், அக்னி மூலைன்னு ஒன்று இருக்கும். நீ பாட்டுக்கு இந்த தென்மேற்கு மூலையில் இடத்துல போய் நிலையான இடத்துல உட்காராம வேற 3 இடத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து நல்ல அளவு நம்ம புலவர் ஐயா நவமணி சண்முகால் ஐயா இந்த துறையில் மிகப்பெரிய பழமை வாய்ந்தவர், அவரையே கூட்டிகிட்டு போய் வாஸ்து போட்டு பக்காவை அவரே கல்லை தூக்கி வச்சாலுமே நீ இந்த தென்மேற்கு மூலை விட்டுட்டு வேற இடத்துல எந்த இடத்துல வீடு கட்டினாலும் அது சிறப்படையாது. அடையாதுதாங்க ஐயா. இது உண்மையா இல்லைங்களேங்க ஐயா? உண்மைதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ உட்கார்ற இடம் தென்மேற்கு மூலைங்கக்கூடிய அந்த இடத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் காலி இடமா வந்துடும். அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய வெளிச்சங்கள் அதிகமாக ஜன்னல் வச்சுக்கோங்க, நிலவுகள் அங்கே வச்சுக்கோங்க, நல்ல காற்றோட்டம் வர்ற மாதிரி எந்த மரங்களை எல்லாம் டிஸ்டர்ப் இல்லாமல் வச்சாவே நீங்கள் முதல்ல பாஸ் மார்க் 100%க்கு பாஸ் மார்க் உள்ளே நுழைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேலே தான் இவன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினானா, செகண்ட் மார்க் வாங்கினானா, நடுத்தரத்தில் வாங்கினானான்னு அடுத்ததை பார்க்கணும். ரெண்டாவது, அந்த இடத்துல தென்மேற்கு மூலையில் ஒரு நிலத்தை வீட்டை வச்சதுக்கப்புறம் பஞ்சபூதங்களை அந்த வீட்டில் சரியாக இயக்கணும். பஞ்சபூதங்களை எப்படி நீ சரியாக இயக்குவ? ரிமோட் மூலமாக இயக்க முடியும். நிலம் எது, நீர் எது, காற்று எது, ஆகாயம் எது, இதெல்லாம் நெருப்பு எதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ நெருப்பு அப்படிங்கக்கூடிய தத்துவம் அக்னி மூலைக்கு சார்ந்தது, நீர் என்பது வடகிழக்குக்கு சார்ந்தது, காற்று என்பது வடமேற்குக்கு சார்ந்தது, தென்மேற்கு என்பது நிலத்துக்கு சார்ந்தது. அதே மாதிரி ஆகாயம் என்பது இந்த வீட்டிற்கும் வீட்டை சுற்றி நடக்கக்கூடிய தடத்திற்கும் சார்ந்தது ஆகாயம். அப்போ சமையல் ரூம்பை நீங்கள் வாஸ்து பார்க்குறப்ப அக்னி மூலையில் கரெக்டாக வைக்கிறாங்களா அதை பாருங்கள். அடுத்தது ஒரு ஹால் உள்ள நுழையக்கூடிய இடம் நல்ல காற்றோட்டமாக ஈசானிய மூலையில் வைக்கிறாங்களா அதை பாருங்கள். ஒரு படுக்கை அறைங்கிறது தென்மேற்கு மூலையில் வைக்கிறாங்களா அதை பாருங்கள்.
ரெண்டாவது படுக்கை அறைங்கிறது வடமேற்கில் வைக்கிறாங்களா, இதை பாருங்க. இதை தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். இங்கே பாருங்க, வாஸ்து அப்படிங்கிறது ஒரு 5% தான். நல்லா புரிஞ்சுங்க, வாஸ்துங்கிறது பொதுவாக ஒரு 5% தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை எதை எவனை எங்கெங்க உட்காரணுமோ அவனை அங்கங்க உட்கார வச்சா அதுக்கு பேர் வாஸ்து. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல வாஸ்துப்படி உட்காரணும் அப்படின்னா, வாஸ்துப்படி இருக்குதானா, இந்த இடத்துடைய வாஸ்து கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். சரியில்லைன்னா இடத்துக்கு சொல்லிட்டுனா, இந்த இடத்துடைய வாஸ்துடைய மெயின் மூலம் யாருன்னா இன்றைய முன்னிலை அப்படின்னா நவமணி சண்முகல் ஐயா. இந்த நிகழ்ச்சியோடைய மெயின் ஹீரோ அப்படின்னா மருதமலை குருஜி ஐயா, அடுத்தது மைதிலி அம்மா. அவங்க நடத்துறாங்க. அவங்க இடத்துல உட்காரணும். இதுக்கு பேர் தான் வாஸ்து. சிம்பிளா இதுக்கு மேல என்னால புரிய வைக்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தமா, நீங்க இங்க உட்காரணும்னு அர்த்தம். இங்க உட்கார்ந்தா தான் இது வாஸ்து. இது மாறி உட்கார்ந்தா வாஸ்து இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்ல இவரு மூலாதாரம், இவரை நான் விட்டுட்டேன். இவரு மெயின் முடிஞ்சிருச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலுமே அந்த நிறுவனத்துடைய கெப்பாசிட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க இப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வாஸ்து எப்படி இயங்குது அப்படின்னா, எதை எந்தெந்த மூலையில் வைக்கணுமோ அதை தான் அந்தந்த மூலையில் கரெக்டாக இருந்துட்டா அது வாஸ்து வேலை செய்யுன்னு நான் சொல்றேன். அப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்தா தான் உங்களுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் இயங்குமே தவிர அங்கே உட்கார்ந்தீங்கன்னா இது வாஸ்துப்படி இயங்காது. இதுதான் இயற்கையான ரிசல்ட்டான உண்மையே இதுதான். புரிஞ்சுக்க நல்லா. இதை நம்ம ஒரு விஷயத்துக்காக சொல்கிறோம். அப்போ எதை எங்கெங்கிறது வச்சு அமைச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு வீட்டுடைய நுழைவாயில நம்ம ரெண்டாவது ஒரு நுழைவாயில பார்க்கணும். நுழைவாயில் எல்லா திசைக்குமே அதனுடைய உச்சப்பகுதியில் வீட்டுக்குள்ளே நுழையணும். இப்போ ஒரு வடக்கு பார்த்ததுக்கு ஈசானியத்தில் நுழையணும், கிழக்கு பார்த்ததுக்கு ஈசானியத்தில் நுழையணும், தெற்கு பார்த்ததுக்கு அக்னி மூலையில் நுழையணும், மேற்கு பார்த்ததுக்கு வாயு மூலையில் நுழையணும். இப்படி இந்த சரியான இடத்துல நுழைஞ்சிங்கனாவே நீங்கள் அடுத்தது அந்த வீட்டில் போய் உட்கார போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டான பாதைன்னு அர்த்தம். நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே உள்ளே போகாமல் கிழக்கு பார்த்ததுக்கு அக்னி மூலையில் நுழையிறது, வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலையில் நுழையிறது, தெற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலையில் நுழையிறது, மேற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலையில் நுழையிறதுன்னா அந்த நுழைவாயில் பூராமே உங்களுக்கு ஒரு மரணத்துக்கு தகாத கடனை கொடுக்கக்கூடிய, பாதிப்பை கொடுக்கக்கூடிய, வளர்ச்சியை தடுக்கக்கூடிய தலைவாயில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை சரியா அமைச்சிட்டிங்கனாவே அடுத்த ஒரு 15% மார்க் வாங்கி கிட்டத்தட்ட 35, 15, 50% மார்க்கு அந்த வீட்டில் வந்துடும். ஆனால் இன்னும் முழுமையாக நீங்கள் 50% தேரணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. லெட்டின் பாத்ரூம் எங்கே வைக்கணும், டாய்லெட் எங்கே வைக்கணும், இந்த லெட்டின் பேசன் எங்கே வைக்கணும், இது எல்லாமே ஒரு 5% விஷயம். இதையெல்லாம் தாண்டி இருக்கிறதுலையே நான் சொல்றது வாஸ்துவையும் இதையெல்லாம் தாண்டி இருக்கிறதுலே இந்த துறையில் மிக அழிந்து கொண்டிருக்கக்கூடிய கலை என்பது மனையடி சாஸ்திரம் என்பது தான் அழிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கலை. இந்த கலை தான் மூலாதாரமே தவிர வாஸ்துங்கிறதுலாம் நேற்று வந்தவன். ஆதி காலத்திலிருந்து இருக்கிறது அனைத்துமே மனை அடி சாஸ்திரம் என்பது இதுதான் விஷயம். அப்போ நீங்கள் வீடு வாஸ்துப்படி நிலம், நீர், நெருப்புக்கு தகுந்த மாதிரி எதாவது எங்கே அமைங்கிறது அமைச்சிட்டு அந்த வீட்டுடைய மனை அடி சாஸ்திரம் இது சிறப்பாக இருக்கணும். இதுதான் 50% வலிமை என்பது மனையடி சாஸ்திரத்துக்கு தான் இருக்குது. வாஸ்து நிபுணர் கேட்டு பாருங்க, மனையடி சாஸ்திரங்கிறது ஒன்றுமே இல்லைவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி சொல்கிறவனெல்லாம் நான் கூமட்டைன்னு தான் சொல்லுவேன். நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, கூமட்டைன்னு தான் சொல்லுவேன் நான். அதாவது இப்போ நம்மெல்லாம் ஸ்ட்ராங்காக பேசுகிறோன்னா இந்த துறையில் 35 வருஷம் ஆகி போச்சு. நீங்கள் நான் தான் சொல்கிறேன், என்னை நீங்கள் எந்த இடத்துல வேணுமாலும் கூட்டிகிட்டு போயிருங்க. பெருமைக்காக இல்லை, என்னுடைய சுய விளம்பரத்துக்காக இல்லை, ஆதங்கத்தின் பேரில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எந்த இடத்துல வேணுமாலும் நீங்கள் சொட்ட இடத்துல எங்கே வேணுமாலும் கூட்டிகிட்டு போயிருங்க. அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுருங்க. நீங்கள் எனக்கு தாராளமாக ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எனக்கு ஜாதகத்தை பார்த்துக்குங்க, இந்த இடத்துல பிரசன்னம் பார்த்துக்குங்க. பிரசன்னம் அதாவது என் ஜாதகத்தில் வீடு கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு எனக்கு சொல்லணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த இடத்துல ஏதாவது குற்றம் குறை ஏதாச்சும் இருக்குதா, இந்த மண்ணு மனையில் ஏதாச்சும் தோஷம் இருக்குதா. ரெண்டாவது, இந்த இடத்துடைய டைரக்ஷன் பிரகாரம் என் ஜாதகத்தில் எந்த திசை பார்த்து வீடு கட்டலாங்கிறது. நாலாவது, எனக்கு 2 பெட்ரூம் வேணும், 2 ஹால் வேணும், எனக்கு கிச்சன் வேணும், டைனிங் வேணும், ஸ்டோர் ரூம் வேணும், உள்ள படிக்கட்டு உள்ளே வேணும், 2 அட்டாச் பாத்ரூம் வேணும். இது மாதிரி எனக்கு ஒரு வீட்டுடைய மேப் வேணும், அது வாஸ்துப்படி வேணும், அடுத்து மனையடி சாஸ்திரப்படி வேணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா என்கிட்ட ஒரு ஸ்கேல், ஒரு பேப்பர், பேனர், பழைய ஒரு பேப்பர், 2 பேப்பர் மட்டும் அழைச்சி எழுதி பார்க்கறதுக்கு இதை மட்டும் கொடுங்க. அதிகபட்சம் 3 மணி நேரத்தில் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஜாதகப்படி, வாஸ்துப்படி, மனையடி சாஸ்திரப்படி 100% அமைச்சு கொடுக்க முடியுமான்னு சத்தியமாக என்னால் முடியும். காரணம் என்ன, என்னால் முடியும் இல்லை, இதை நான் லவ் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுங்க, லவ் பண்ணுறேன், நேசிக்கிறேன்.
ஒரு பொண்ணை எப்படி துரத்தி துரத்தி ஒருத்தர் லவ் பண்ணுறானோ அந்த அளவுக்கு நான் அதை லவ் பண்ணுறேன். லவ் பண்ணவன் காலையில் பார்த்தீங்கன்னா இது வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்தில் மாதிரி தான். எத்தனை மணிக்கு வந்தேன்? நான் 8 மணிக்கு வந்தேன். அறிவு கட்டம் பாரு, 3 மணிக்கு இருந்து உட்காந்துருக்கான் பாரு. அவன் கெட்டிக்காரனா நீ கெட்டிக்காரனா அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ என்னன்னா அதை நேசிக்கணும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம நேசிச்சோம்னா அது கைவிடாது, காதல் தோற்காது. ஒரு பொண்ணை துரத்தி துரத்தி ஒரு 3 நாளைக்கு வேணான்னு சொல்லும், 4வது நாள் வேணான்னு சொல்லிடுமா? எப்படியா இருந்தாலும் மடக்கி போடுவாங்க. இதுதான் ரிசல்ட். அனுபவம் மாதிரி நல்லா பேசுவேன். ஒரு பொண்ணையே நம்ம விரும்புகிறோம், 4 தடவை வேணாங்க கட்டாயப்படுத்தி நீ 5வது தடவை 6வது தடவை திருப்பி திருப்பி போனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுங்கிறீங்க? ஏற வழியிலேயே இவன் கூட நம்மளை பார்க்கிறானே, இவனை நாம் நேசிப்போம் அப்படிங்கிறதுல இல்லைங்க ஐயா. நான் உண்மைதாங்க சொல்றேன். நல்லா பரணி நட்சத்திரம் லவ் பண்ணாம இருப்போமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மேடை கிடைச்சி நம்மளை தப்பா நம்ம நல்லவனாட்ட பிம்பம் காட்டிக்க முடியாது. நானும் கெட்டவன் தான், நல்லா புரிஞ்சுக்குங்க. நானும் கெட்டவன் தான். நம்மளும் ஒருத்தர் விரும்பி இருக்கிறோம். அந்த பருவ வயசுல அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்துதான் இருக்குது. அதுக்கோசரம் நம்ம மேடையில் இன்னைக்கு வந்து ஒரு பப்ளிக்ல நான் ஒரு ஃபிகர் ஆகிட்டேன், ஒரு பெரிய ஆள் ஆகிட்டேன், இல்லை என்னை தப்பா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்ல. எல்லாருமே கெட்டவன் தான். என்னை பொறுத்தளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜோதிட துறையில எல்லாருமே கெட்டவர்கள் தான். அவர்களை இயக்கக்கூடியது அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் இயக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் நன்மையோ தீமையோ செய்யும். முதல்ல 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்களை நம்ம குரு நல்ல கிரகம் சொல்றோமா? சூப்பர்னு சொல்றோம். சனியை மோசம்னு சொல்றோம், செவ்வாயும் மோசம் சொல்றோம். அப்ப என்னன்னா இது நம்மளே ஜோதிடர் நம்மளை சொல்லிக்க நம்மளை யோசனை பண்ணணும். கிரகங்கள் எந்த கிரகங்களும் நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது. அவனுடைய ஜாதகத்தில் அவனுடைய லக்னத்திற்கு தசாபூத்திக்கு தகுந்தாற் போல் அவனுக்கு நன்மையோ தீமையோ 9 கிரகம் செய்யுது. இதே மாதிரிதான். அப்ப நம்ம இருக்கிறோம்னா ஏன் பருவ வயசுல எனக்கு என்டர்டைன்மெண்ட் என்னவோ அது நான் செய்வேன். எங்க அப்பாவே அதை லவ் பண்ணி தான் இருக்காரு. அப்ப மகன் எப்படி இருப்பான்னு நீங்க பாத்துக்க வேண்டியதா? இதுல போய் ஐயா உண்மையா இல்லையா? அந்தந்த வயசில் அவர்களுக்கு நடந்தே தீரும். இது வந்து நான் யாரையும் தப்பா சொல்லவே மாட்டேன். இது பருவ வயசில் நடக்கக்கூடிய பருவத்தை பயிற்சி செய்ய இது நடக்கும். இது நான் நடக்கல, நான் யோகின்னு சொன்னா அவன் பொய் பேசுறான்னு அர்த்தம். சிம்பிளா சொல்ல போனா இதுதான் உண்மை. சரி, நம்ம அந்த மேட்டரை விட்டுரும். இல்லைல்லம்மா, அதாவது எதுவாக பேசுகிறோமோ அதுவாகவே நம்ம மாறுகிறோம். ஜோதிடத்தை பற்றி வாஸ்து பற்றி பேசுகிறப்ப நம்ம அதுவாக மாறணும். இப்போ நம்ம வந்து வேற மாதிரி மாறுறோம். இப்போ அடுத்தது முகம் மாறிக்கிட்டே இருக்கணும், அன்னியின் மாதிரி. அப்போ ஒரு வீட்டுக்கு என்பது மனையடி சாஸ்திரம் என்பது முக்கியம். அது என்ன மனையடி சாஸ்திரம்? மனைன்னா என்ன? நம்ம வரக்கூடிய இப்போ ஒரு மனை வீடு எதுக்கு கட்டுறாங்க? எவனை எடுத்தாலுமே போய் பொண்ணு கேட்டவன என்ன சொல்கிறாங்க? மாப்பிள்ளைக்கு வீடு இருக்குதா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வீடு இருக்குதா? மனைக்கு ஃபஸ்ட்டு சுக்கரன். அடுத்து மாப்பிள்ளை வண்டி என்ன வச்சிருக்காரு? கார் வச்சிருக்காரா, பைக் வச்சிருக்காரா? அடுத்தது என்ன நிலம் வச்சிருக்கிறாரா, பூமி வச்சிருக்கிறாரான்னு கேட்பாங்க. அப்போ மனையடி சாஸ்திரம் என்பது மனை என்பது மனைவி, தன்னுடைய குடும்பம். அடி என்பது நம்முடைய அளவுகோல். சாஸ்திரம் என்பது ஒழுங்குபடுத்துறது. அப்ப உன்னுடைய குடும்பத்திற்காக உன்னுடைய மனைவிக்காக ஒரு நல்ல வீட்டை சரியான அளவுகளை கொண்டு அந்த வீட்டில் ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பிற்கு பெயர் மனையடி சாஸ்திரம். இவ்வளவுதான் மேட்டர். சரியான அளவுகளை வச்சு வாஸ்துப்படி ஒரு அமைப்பை செட் பண்ணிட்டு அந்த செட் பண்ண இடத்துக்குள்ள ஒரு சரியான அளவுகளை கொண்டு போய் அதுக்குள்ள உள்ள துணிச்சு வெற்றி காண்பதற்கு பேரே மனையடி சாஸ்திரம். அந்த மனையடி சாஸ்திரத்தில் நம்மளுக்கு 1 அடியிலிருந்து கிட்டத்தட்ட 200 அடி வரைக்கும் பலன் இருக்குது, 1000 அடி வரைக்குமே பலன் இருக்குது. அது காலாண்டில் அதிகபட்சம் 120 அடிக்கு பலன் போட்டிருப்பாங்க. இதில் இன்னும் சில அட்வான்ஸாக ஒரு சில நபர்கள் உள்ளளவு தான் தேவை, வெளியளவு தேவையில்லை, வெளியளவு தான் முக்கியம், உள்ளளவு தேவையில்லை அப்படின்னு சில வாஸ்து நிபுணரும் சரி ஜோதிட நிபுணர் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். உள்ளளவு ஒரு பேஜுக்கு சொல்கிறேன். உடம்பு பூரா வியாதி, ஆள் டிப்டாப்பாக பந்தாவாக ட்ரெஸ் போட்டு வந்து என்னத்துக்கு ஆகுது? உடம்புல அங்கங்கே கிட்னி ஃபெயிலியரு, குடல் பாதியை தொங்கிட்டு இருக்குது, எப்போ வேணுமாலும் சாகலாம். ஆள் பேண்ட்டு போட்டு நீட்டாக ஜம்முன்னு வந்து பொண்ணு பார்க்க போய் ஒரு பொண்ணுக்கு இது கட்டினானா அது துரோகம் தானே. அதே மாதிரி உள்ள ஆள் நல்லா பர்சனாலிட்டியாக ஒழுக்கமான பையங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சொல்கிற விதத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆள் நல்லா ஒழுக்கமான ஆள், அழகான தன்மையான ஆள், குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்குவான், நல்லா பண்ணுவான். ஆனால் மூஞ்சி கோணையாக இருக்குது, இல்லை மூஞ்சியில் இந்த இடத்துல ஒரு கண்ணு இல்லாமல் இருக்குது. அவனை பொண்ணு அந்த புள்ள கட்டிக்குமா? யோசனை பண்ணுமல்ல. அப்போ என்னன்னா உள்ளளவு என்பது வெளியளவு என்பது ஒரு வீட்டுக்கு அவசியம் தேவை. உள்ளளவு வெளியளவு ரெண்டுமே முக்கியம். நான் வந்து எனக்கு உள்ள காற்று மட்டும் வீக்காக இருக்குது, உடம்பு நல்லா இருக்குதுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லையே.
அப்போ உள்ளளவும் முக்கியம், வெளியளவும் முக்கியம். இந்த உள்ளளவுகளையும் வெளியளவுகளையும் ஒரு வீட்டில் சரியாக புகுத்தி அதுக்கு மேலே இந்த மனையடி சாஸ்திரத்திலேயே இருக்கிறதுலையே ஒரு வீட்டுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 50% மனையடி சாஸ்திரத்திற்கு. அதில் தான் ஒரு பொண்ணையும் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு முதல்ல எடுத்த உடனே கல்யாணம்னு பேசணுன்னு என்ன பண்ணுறாங்க? ஜோசியர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க? பொருத்தம் பார்ப்பாங்க. ஒரு கல்யாணம்னு ஒரு பேச்சு ஆரம்பிச்சாவே 2 பேர்த்த ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து 10 பொருத்தம் எப்படி இருக்குது, இந்த பையனும் இந்த பொண்ணு 2 பேரும் ஒன்று பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்களா, இல்லை இந்த பிள்ளை வந்ததுக்கப்புறம் யோகமா, குழந்தை பாக்கியம் இருக்குதா, தாலி பொருத்தம் இருக்குதா, இல்லை இவங்க 2 பேர்த்துக்குள்ள வசியம் இருக்குதா, இப்படியெல்லாம் 10 பொருத்தத்தை பார்க்குறீங்கல்ல. அப்போ ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறதுக்கு, ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கே நீங்கள் ஒரு 10 பொருத்தம் பார்க்குறப்ப உன் குடும்பம் வாழையடியா வாழையா, உன் பையன் உன் பேரன் உனக்கு அடுத்தது ஒரு மனைவி வந்து ஒரு குடும்பம் வாழையடியா வாழை வர்றதுக்கு உனக்கும் அந்த வீட்டுக்கு ஒரு பொருத்தம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? அந்த பொருத்தம் தான் மனையடி சாஸ்திர பொருத்தம். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பேசுகிற விதத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த மனையடி சாஸ்திரத்தில் தான் பொருத்தம் 15 பொருத்தம் இருக்குது. அந்த 15 பொருத்தத்தில் ரொம்ப எத்தனையோ பொருத்தங்கள் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு 7 விதமான பொருத்தம் இருக்குது. அந்த 7 விதமான பொருத்தத்தை கட்டடத்துடைய நீள அகலங்களை எல்லாம் வச்சு அது எத்தனை குழி பொருத்தம் வருதுன்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த குழி பொருத்தத்துக்கு அந்த வீட்டில் என்ன யோகம் நடக்கும், என்ன மாதிரி பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீடு ஒரு பசுமனையா வந்துட்டா இதெல்லாம் சாத்தியமானா 100% இந்த மாதிரி பிளான் போட்டு சாத்தியமா செய்ய முடியும். முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் அதை வந்து செய்யணும். அப்போ ஒரு இடம் வந்து ஒரு வீடு இருக்குதுன்னா அந்த வீடு ஒரு பசுமனையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து குடும்பத்தில் எல்லாருமே அரவணைச்சு போவாங்க. நல்ல செல்வ நிலை நல்ல முன்னேற்றமாக உயரும், வாழ்க்கையில் வெற்றியாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். 2வது, ஒரு சிங்கமனையாக இருந்தால் கூட அந்த வீட்டில் எல்லாருமே ஒரு நல்ல அரசு உத்தியோகத்தை போகக்கூடிய சூழ்நிலை, ஒரு நிர்வாகத்திறமை, ஒரு ஆளுமையோடு வாழக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பசுமனை சிங்கமனை கருடமனை அப்படியெல்லாம் இருந்ததுன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் நிச்சயமாக அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பசுமனை சிங்கமனை. அதே மாதிரி யானமனை வந்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம், பேர், புகழ், சந்தோஷம் குடும்பத்தில் நிறைஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு வீடு வாஸ்துப்படி கட்டி ஒரு வீட்டு உள்ளளவு நல்லளவு வெளியளவெல்லாம் வச்சு அந்த வீடு வந்து நாய் மனையாக வந்துருச்சு, கழுத மனையாக வந்துருச்சு, நாய் படாத பொழப்பு கண்டிப்பாக அவன் படுவான். கழுதமனையா வந்துருச்சு, இவன் எதுக்கு போறான் என்ன பண்றான்னு தெரியல, ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை பூரா கழுத பொதி சுமக்கிற மாதிரி அவன் காலம் பூரா சுமஞ்சுட்டு இருக்கணும். இது சத்தியமான உண்மை. இது இப்படியெல்லாம் வீட்டில் நான் நடைமுறையில் நிறைய பேர்த்த பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். அதே மாதிரி வீடு கட்டுனதுக்கப்புறம் ஒரு 4 காசு சம்பாரிச்சாலும் மிச்சமாகணுமல்ல. ஒரு 10 ரூபா சம்பாரிச்சா அட்லீஸ்ட் ஒரு 9 ரூபானாச்சு மிச்சம் சம்பாரிச்சு செலவு பண்ணாலும் 1 ரூபானாச்சும் மிச்சமாகணுமல்ல. அப்போ என்னன்னா வீட்டுக்கு வரவு செலவு ரொம்ப முக்கியம். அதுதான் ஆதாய விரயம் அப்படிங்கிறது. அடுத்தது, ஒரு வீடு கட்டுனா அட்லீஸ்ட் யோகம் இருக்கணும். ஒரு வீடு கட்டுனா ஒரு 10 வருஷத்துக்காவது அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஒரு குழந்தைங்க நல்லா படிக்கணும், ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், ஒரு மங்களகரமான வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சா அது யோகமான வீடு. வீட்டை கட்டி 3 மாதத்தில் ஒரே வாரத்தில் போய் கீழே விழுந்து வண்டியில் விழுந்து முழங்கால் ஒடிகிறது, இவன் உடஞ்சி கட்டு போட்டு வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி மச்சுப்படியிலிருந்து கீழே விழுந்து கை ஒடிகிறது, இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஆகும்? அது யோகம் இல்லாத ஒரு வீடாக மாறும். இதெல்லாம் இந்த மனையடி சாஸ்திரத்தில் தான் இவர் வருது. இதையெல்லாம் தாண்டி எப்படி கவுண்டமணி சொன்ன மாதிரி தான் நைட்டு 6 மணிக்கு மேலே டொம்முன்னு எனக்கு சத்தம் தான் கேட்குதே தவிர எதையாவது வேடிக்கை பார்க்க முடியுதா, ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியுதா, ஒரு பட்டாசு வான வேடிக்கை பார்க்க முடியுதா? உன்னால் எனக்கு ஒன்று மிச்சம்டா, கரண்ட் பில்லு நான் கட்டுனதே இல்லைடா அப்படிங்கிறானல்ல. அது வந்து என்னென்னா கண்ணு வீடு குருடாக இருக்குதா இல்லை கண்ணு வெளிச்சமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயம். அப்போ உங்கள் வீட்டில் நேத்திர பொருத்தம் ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு கண்ணு முக்கியம். கண் இல்லாதவங்க வீட்டுக்குள்ளே போய் இப்படின்னு தடவுனா எப்படி இருக்கும்? அப்போ வீட்டுக்கு கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இதை விட இருக்குதுலேயே நான் அனுபவத்தில் பார்த்த விஷயங்களில் நான் கண்டுபிடிச்சதுன்னு இல்லை, நான் அதை வந்து கொஞ்சம் பண்ண லைக் விஷயத்தில் ஒரே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது, ஒரு வீடு நல்ல வீடாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கங்க, ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஒரு நல்ல வீடாக இருக்குது, வாஸ்துப்படி இருக்குது, நல்ல அளவுகளும் சூப்பராக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த வீட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது. யார் வாஸ்து பண்ணாலும் குறை சொல்ல முடியாது. அதுக்கு மேலே ஒருத்தன் குறை சொல்கிறான் அப்படின்னா வேணும்னா இது அந்த பக்கம் கொஞ்சோண்டு இந்த டப்பா அந்த பக்கம் தள்ளி இருக்குது, சீரக டப்பா இந்த பக்கம் இருக்குது, கடுகு டப்பா அந்த பக்கம் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. சட்டி தூக்கி இந்த பக்கம் வச்சிருக்கிறேன், பானை தூக்கி இந்த பக்கம் வச்சிருக்குது, கட்டளை நெவுத்தி போடு. இதை வேணுமா போனதுக்காக ஒன்று சொல்லலாம். இந்த கட்டளை நெவுத்துறது, சீரக டப்பாவை தூக்கி அங்கே வைக்கிறது, இந்த தண்ணி குண்டாவை தூக்கி இந்த பக்கம் வைக்கிறது, இப்படியெல்லாம் வச்சிங்கன்னா இதெல்லாம் வாஸ்து வந்து நீங்கள் எல்லாம் சும்மா இதெல்லாம் பித்தலாட்டமான வேலை. இங்கெல்லாம் ஊருக்கும் வாஸ்து பார்க்க முடியாது, உலகத்துக்கும் வாஸ்து பார்க்க முடியாது. உலகத்தில் என்ன நடக்குதோ அது மட்டும்தான் நடக்குமே தவிர நீ ஊருக்கோ உலகத்துக்கோ வேற எதுக்குமே வாஸ்தெல்லாம் பார்க்க முடியாது. வாஸ்து என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை, பஞ்சபூதங்களை சரியாக ஒருத்தன் உருவாக்குறதுக்கு பேர் தான் வாஸ்து. நீங்கள் இந்த கோயம்புத்தூருக்கு நான் வாஸ்து பார்க்குறேன்னா, கோயம்புத்தூரில் ஒரு தூக்கிடுவீங்களே நீங்கள், அதை தூக்குனா தான் அந்த கோயம்புத்தூர் பெரிய லெவலுக்கு வரும்னா வர முடியுமா? இப்படியெல்லாம் இது வந்து என்னன்னா, இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வித்தை, டெக்னிக்கு. ஜெயிக்கிறதுக்கு தன்னைத்தானே ஒரு பெரிய ஆளாக காமிச்சிக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயம். பொதுவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பேர் இந்த வாஸ்துங்கிற பேரில். இதை விட ஒரு ஹைலைட்டு, இன்னைக்கு ஜோதிடம் எங்கே போச்சுன்னா, முதல்ல காசிக்கு போச்சு. காசியை விட்டு அடுத்தது எங்கே போச்சு? அவ்வளோதான் சாமி, 2 நிமிஷத்தில். காசிக்கு விட்டு அடுத்தது எங்கே போச்சு? திருச்சி சுடுகாட்டுக்கு வந்துச்சு. திருச்சி சுடுகாட்டுலேருந்து எங்கே வந்துச்சு? கொடுமுடி கோயிலுக்கு வந்துச்சு. அடுத்து கொடுமுடி சுடுகாட்டுக்கு வந்துச்சு. மீண்டும் எங்கே வந்திருக்குது அப்படின்னா, ஜோதிடத்தை தாண்டி இன்னைக்கு வாஸ்துக்கு வந்துருச்சு. எல்லா ஜோசியருமே வாஸ்து வாஸ்து வாஸ்து. அது சரியான ஆளுகிட்ட போய் இவங்க சிக்கிற மாதிரி ஆளுகிட்டெல்லாம் இந்த வாஸ்து பார்க்க போனாங்கன்னா சங்க எடுத்து விட்டுருவாங்க. நிறைய பேர்கள் கிரிட்டிக்கனான ஆளுகிட்ட தான் நல்லா போய் மாட்டிருக்கிறேன். அப்போ இந்த மனையடி சாஸ்திரத்துடைய இந்த பொருத்தங்களில் மன நல்ல மனையா, கருட மனையா, யானை மனையா, சிங்க மனையா, பசு மனையா, அடுத்தது வந்து வரவு செலவு நல்லா இருக்குதா, வீட்டுக்கு யோகம் இருக்குதா, இது எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். வீட்டுக்கு வயசு குறைஞ்சது, ஒரு வீட்டை கட்டி வீட்டுக்கு ஒரு 5 வயசு இருந்தால் அதில் என்ன பிரயோஜனம்? ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது ஒரு 25 வயசுக்கு மேலே வீட்டுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுல மனப்பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய ரெக்கார்டு பத்திர பதிவு யார் பேர் இருக்குதோ அவங்களோட நட்சத்திரத்துக்கு எண்ணி வரக்கூடிய 22வது நட்சத்திரமான வைகாசிக நட்சத்திரம் அந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஆளை முடிச்சு கட்டிடும். இது என் அனுபவத்தில் கண்டறிந்த உண்மை என்று சொல்லி, ஏன்னா நம்ம பேசுனா நிறைய பேசுவான். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, என்னை வந்து பாதியிலேயே நிறுத்துக்குன்னு சொன்னது எங்கள் நைனா தான். ஆனால் நானும் எனக்கு அதனுடைய அருமை தெரியும், ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறப்ப எவ்வளோ தூரம் பேசணும்னு. ஆனால் நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை கரெக்டாக சொல்லி முடிக்கணும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் முன்ன பின்ன கூட ஆகும். அது வரைக்கும் அதனால தான் நம்ம அந்த டாபிக் முடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட காலதாமதம் ஆகிக்கலாம். அந்த காலதாமதம் ஆனதுக்கு விழா குழுவிற்கு என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய தகவலோடு மீண்டும் சந்திப்போம். விழா குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். மகன் வந்து இப்பதான் உள்வாங்கி வரக்கூடிய டைம், கடைசி நேரம்ங்கிறது தன்னை அறிந்து பேசக்கூடிய தருணத்தில் நம்ம என்ன பண்ண நிறுத்த சொல்லலை. ஏன்னா இப்போ குறிப்பிட்டு மதியத்தில் ஒரு 2 பேர் தான் பேசுகிறாங்க. ஏன்னா 4 மணிக்குள்ளே நிகழ்ச்சி முடிக்க வேண்டியிருக்கு. அதனால் நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் காலையில் கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு. அதனால் அன்பு மகனை வந்து காலையில் நேரத்தில் நீ அடுத்த நிகழ்ச்சியில் ஏதாவது கூப்பிடும்போது காலையில் நேரத்தில் கூப்பிட்டு சிறப்பாக பேச வைக்கிறோம். சிறப்பாக வந்து வாஸ்து சம்பந்தமாக வந்து அற்புதமான ஒரு கருத்துக்கள் பதிவுகள் எல்லாமே வந்து ஜாதக அடிப்படையில் சொன்னாங்க. அவர்களை வந்து வாழ்த்தி மகிழ்கிறோம். இப்போ அவர்களுக்கு வந்து கௌரவம் மதிப்பு மரியாதை செய்ய நம்ம உறுப்பினர் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொடுங்க ஜெயம்ஸ்ரீ அவர்களை வந்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 1:30 மணிக்கு உணவிட வேலை. அதற்கு முன்பாக வந்து நம்முடைய நவகிரக உறுப்பினர்களில் வந்து அற்புதமாக பேசக்கூடியவர், ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவர் திரு சரவணன் சோமசுந்தர ஐயா அவர்களை வருக என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்போ அவர்கள் வந்து தங்கத்தின் நிலை தமிழ் புத்தாண்டில்
அவர் வந்து விருப்பப்பட்ட தலைப்பில் பேசட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பேசுங்க.